நானும் எனக்கு தெரிந்து என்னுடைய ஒரு 40-50 ஆண்டு காலமாகவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படம் என்றால் முதல் நாள் போவேன், எத்தனை தடவை வேண்டுமானாலும் பார்ப்பேன். இன்று வரை சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகன். அந்த அந்த வகையில் தேட்டருக்கு போய் படம் பார்த்தால்தான் எனக்கு மிகவுமே பிடிக்கும். தேட்டரில் எந்த நல்ல படமாக இருந்தாலும் தேட்டரில் படம் பார்த்தால் தான் பிடிக்கும். குறிப்பாக கமலா தேட்டர் அதற்கு எப்பொழுது நல்ல படம் வந்தாலும் அதில் முதல் நாள் படம் பார்த்து விட்டு செல்வேன். அந்த அளவுக்கு ஓசியில தான். அந்த மரியாதைக்குரிய சிதம்பரம் செட்டியார் அவர்கள் எனக்கு அவர் வாழ்ந்த காலம் வரை எனக்கு மிக நெருங்கிய ஒரு அண்ணனாக உடன் பிறந்த அண்ணனாக இருந்தவர். அவருடைய தேட்டருக்கு போகாமல் போனால் வருத்தப்படுவார். அந்த மாதிரி இருந்தவர். அவருடைய தேட்டரில் தான் நான் அடிக்கடி படம் பார்ப்பேன். இப்பொழுது கடந்த 2 ஆண்டு காலமாக சினிமா பார்ப்பது குறைந்து விட்டது. ஏனென்றால் ஒரு 2-2.5 மணி நேரம் தேட்டரில் போய் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்கு நேரம் கிடைக்காத சூழல் தான். சினிமா பார்ப்பதில் பெரிய அளவிலான ஆர்வம் உள்ளவன், அதுவும் தேட்டரில் போய் படம் பார்ப்பதில் பெரிய அளவில் ஆர்வம் உள்ளவன். ஆனாலும் கடந்த 2.5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு சினிமா பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் இருந்தாலும் எப்படியானாலும் ஓடிடியில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று வீட்டிலே காத்திருப்பது. இப்போ அதுவும் கூட அந்த டிவியில் வர்ற ஓடிடி படத்தை ஒரு படம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகுது. நான் இப்போ ஒரு நேற்றுக்கு முந்தா நாள் தான் ஒரு படம் பார்த்து முடித்தேன். இறைவன் ஒரு படம், ஜெயம் ரவி நடித்தது. அந்த படத்தை 15 நாளாக பார்த்துன்னு இருந்தேன். அந்த படத்தோட அந்த டைம் டியூரேஷனாக ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவும் 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாப்பிட போகும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் உட்காந்து டிவியை போட்டு அந்த படத்தை போட்டுருவேன். ஒரு 8-10 நிமிஷம் சாப்பிட்ற வரைக்கும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் போய் படுத்துட்டு அடுத்த நாள் வரும்போது திரும்ப போய் பார்ப்பேன். அந்த மாதிரி 15 நாள் படம் பார்த்து இந்த படத்தை இன்னைக்கு முடிச்சிருக்கிறேன். இப்போ ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுது. எந்த படத்தை நம்ம பார்த்தோம், எது கிளைமேக்ஸு, எது தொடக்க சீனு, இது எந்த சண்டை வந்தது, எந்த பாட்டு எந்த படத்தில் வந்ததுன்னே தெரியாமல் போச்சு. இப்போ இன்னொரு படம், இப்போ கோத்தான்னு ஒரு படம், இவர் மம்முட்டியான் மகன் நடித்த ஒரு படம், அவர் படத்தை ஒன்று பார்த்து நிற்கிறேன். இப்போ நேற்றுக்கு தான் ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துருக்குறேன். அது எப்படியும் இன்னொரு 15-20 நாள் ஆகும் போல இருக்கு. அந்த மாதிரியா இருக்கு.